ஆம்புலன்ஸு சிக்னலில் நிற்கிறத நான் இங்கே தாங்க பார்க்குறேன். முப்பதுக்கு சித்தூர் வர வேண்டிய நம்ம திருவனந்தபுரம் நியூ டெல்லி கேரளா எக்ஸ்பிரஸ்ஸு 6:30க்கு சித்தூர் வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 3 மணி நேரம் லேட்டு. அதே மாதிரிங்க நம்ம ட்ரெயின் நம்ம போயிட்டுருக்கோம் இல்லையா, கன்னியாகுமரி டு பூனே 2:40க்கு இந்த சித்தூர் வர வேண்டிய ட்ரெயின் 6:30 ஆகியும் இன்னும் கிளம்பலைங்க. இந்த சித்தூர் ஸ்டேஷன்லேயே நிற்கிதுங்க. கிட்டத்தட்ட 3.25 மணி நேரம் லேட்டுங்க. 4 மணிக்கு திருப்பதி, கடப்பாவுக்கு 6:30க்கு போய் சேர வேண்டியவன் கடப்பாவுக்கு 10 மணிக்கு தான் போய் சேருவான் போல இருக்குங்க. அப்படி தான் டைம் காமிக்குது. இதுவும் கேரளா எக்ஸ்பிரஸ்ஸு, அங்கே போதுவாங்க, அதுவும் கேரளா எக்ஸ்பிரஸ்ஸுங்க. நமக்கு 12:30க்கு கடப்பா டு விஜயவாடாவுக்கு ஃப்ளைட்டுங்க. இப்போ மணி 6:35 ஆச்சு. சித்தூர் தான் இருக்கிறோம். இன்னும் 1 மணி நேரம் ஆச்சுங்க. இன்னும் சித்தூரில் தான் நின்றுருக்கு. காலையில் 6:20க்கு இந்த கடப்பா ஜங்ஷன் வர வேண்டிய நம்ம இந்த கன்னியாகுமரி டு பூனே எக்ஸ்பிரஸ்ஸு 10:45க்கு இறக்கி விட்டுக்கிறாங்க. கிட்டத்தட்ட 4.5 மணி நேரம் வச்சு செஞ்சுட்டாங்க. 4.5 மணி நேரம் லேட்டுங்க. வணக்கம் உறவுகளே, மற்றும் ஒரு பயணத்தில் சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி. நாம் இப்போது கடப்பாவில் இருக்கேங்க. கடப்பா ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கேங்க. இப்போ மணி 10:55 ஆயிடுச்சு. இந்த ரயில்வே ஸ்டேஷனில் இருந்துங்க பஸ் ஸ்டாண்டுக்கு ரொம்ப தூரம் கிடையாது, பக்கம்தான். இருந்தாலும் நமக்கு டைம் இல்லை. ஷேர் ஆட்டோவே இருக்குது. ஷேர் ஆட்டோ பிடிச்சி பஸ் ஸ்டாண்டு வரோம். பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பஸ்ஸை பிடிச்சி ஏர்போர்ட் போகிறாங்க. ஷேர் ஆட்டோலாம் ஏறிட்டேங்க. ரயில்வே ஸ்டேஷனில் இருந்துங்க இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு ஏபிஎஸ்ஆர்டிசி பஸ் ஸ்டாண்டுக்கு 20 ரூபா வாங்கினாங்க ஷேர் ஆட்டோவில். வெல்கம் டு ஏபிஎஸ்ஆர்டிசி பஸ் ஸ்டாண்ட் கடப்பா. பச்சை கலர் பஸ்ஸு போகுதுன்னு நினைக்கிறேங்க. இதுக்கு முன்னாடி சென்னை போனோம் இல்லையா, இங்கேருந்து அப்போது இதே மாதிரி பஸ்ஸில் தான் போனேன். கேட்கலாம், அதாவது இறங்குண்டலாம் போகிற பஸ்ஸு ஏர்போர்ட் வழியாக தான் போவோங்க. இங்கேருந்தே பஸ் இருந்துச்சு. இப்போது ஓல்டு பஸ் ஸ்டாண்ட் போவாங்க, அங்கே தான் இருக்குங்கிறாங்க. ஸோ ஓல்டு பஸ் ஸ்டாண்ட் போதுங்க. இதிலே போய் ஓல்டு பஸ் ஸ்டாண்டில் இறங்கிட்டு அங்கேருந்து வேறு பஸ்ஸை பிடிச்சி ஏர்போர்ட் போகலாங்க.
பஸ் போங்களாமா. ஏறலாம். கரெக்டாக 11:25. அந்த பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பழைய பஸ் ஸ்டாண்டுக்கு 10 ரூபா, இந்த பழைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஏர்போர்ட்டுக்கு 20 ரூபாங்க. 30 ரூபாங்க பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஏர்போர்ட்டுக்கு. அங்கே இருக்குது ஏர்போர்ட்டு, இங்கேயே இறக்கி விட்டான். 11:45 வந்து இங்கே கடப்பா ஏர்போர்ட் வந்து இறங்கியிருக்குங்க. எங்கே ஃப்ளைட்டை மிஸ் பண்ணிடணும்னு நினச்சேன், நல்ல வேலை வந்து சேர்ந்துட்டேங்க. வெல்கம் டு கடப்பா ஏர்போர்ட். ஆஹா, வீல் இந்த போடு போடுது. இவன் எவ்வளோ சைலண்டாக இருக்குன்னு பாருங்க. ஏதோ ஒரு பூச்சியோட சவுண்டு, அது மட்டும் தான் கேட்குது. அப்புறங்க இந்த ஃப்ளைட் டிக்கெட்டு எப்போ புக் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முந்தின வீடியோ பார்த்திங்கன்னா தெரியும். கொச்சி டு திருச்சி வந்திருந்தோம். 2 ஃப்ளைட் மாதிரி திருச்சி போனேங்க. வெறும் 2042 ரூபாயில். என்னன்னு தெரியல, வியூஸாக போகல. அது 2042 ரூபாய்க்கு கொச்சியிலேருந்து பெங்களூர் போய் பெங்களூர்லேருந்து திருச்சி வந்திருந்தோம். 2 ஃப்ளைட் மாதிரி. அந்த ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணுறப்போ எதாச்சும் ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கிறப்போ இந்த கடப்பாலேருந்து விஜயவாடாவுக்கு வெறும் 1319 ரூபாங்க காமிச்சது. சடனாக அப்போயே புக் பண்ணிட்டேங்க. 2 மாதத்துக்கு முன்னாடி இது புக் பண்ணிட்டேன். கடப்பா டு விஜயவாடா 1319 ரூபாங்க. நம்ம காற்றுங்க, காற்றடிக்கிறதுனால வெயில் தெரியலங்க. ஆமாம், இந்த ஏர்போர்ட்டுக்கு 2வது தடவையாக வரேங்க. ஃபஸ்ட் டைம் இந்த கடப்பாலேருந்து சென்னை போனோம், இதே இண்டிகோவில் தான். செகண்ட் டைம் கடப்பாலேருந்து விஜயவாடா போகிறேங்க, சேம் இண்டிகோ ஏர்லைன்ஸில். ஆமாம், இந்த ஆந்திராவுக்குள்ளே திருப்பதி வரைக்கும் தான் வந்து போயிட்டு இருந்தோம். செகண்ட் டைம் இந்த கடப்பா வரைக்கும் வந்தோம். இப்போ 3ஆம் டைம் விஜயவாடா வரைக்கும் போகிறேங்க. இதாங்க மொத்த ஏர்போர்ட்டு. வேலை நடக்குதுங்க, பெருசாக ரெடி பண்ணுறாங்க இந்த கடப்பா ஏர்போர்ட்டை. நீங்கள் கேட்கலாம், என்னப்பா ஹைதராபாத் போயிட்டு வந்தியேன்னு. ஹைதராபாத் வந்து தெலுங்கானா ஸ்டேட், இது ஆந்திர பிரதேஷ். சரிங்க, நம்ம உள்ளே போகலாம். முதல் ஃப்ளைட்டு நம்ம ஃப்ளைட்டு தான், இண்டிகோ 6E7278 விஜயவாடா, கடப்பா டு விஜயவாடா. அதுவும் டிலே. 12:55 சொல்லியிருந்தாங்களா, 12:50, 13:10க்குங்க. 2வதாக போகிறது 16:35க்கு ஹைதராபாத்துன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சுங்க விண்டோ ஷீட்டு கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா 2F கொடுத்துக்கிறாங்க. நமக்கு எப்போயுமே 17, 18 தான் கொடுப்பாங்க. ஏடிஆர் ரக விமானத்தில் விங்ஸ்க்கு நேரம் தான் கொடுப்பாங்க. ஏன்னா நம்ம டிக்கெட்டு ரேட் அப்படி. இன்றைக்கி என்னென்னா 2F கொடுத்துருக்குறாங்க. ஃப்ளைட்டு ஃபுல்லு போல் இருக்குங்க. நமக்கு சீட்டு நம்பர் மாறி கொடுத்துருக்குறாங்க. எங்கெங்கே எந்தெந்த மாநிலத்தில் விமான டிக்கெட் கம்மியாக இருக்குதோ அதெல்லாம் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறது தான் நம்மளோட வேலைங்க. அதாவதுங்க, சிங்கிள் ஃப்ளைட் பறக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நம்மளோட காஸ்ட்டு அதிகபட்சமாக 1500க்குள்ளே தான் இருக்குங்க. அதிகபட்சம் அதுக்கு உள்ளே தான் வரும். நம்ம சேலத்துலேருந்து ஹைதராபாத் போயிட்டு வந்தோம், யாருக்குங்களா? அந்த வீடியோ வரும்போது அந்த வீடியோ ஆல்சோ வந்திருக்குங்க. வெறும் 1499 ரூபாங்க. பஸ்ஸில் கூட போக முடியாதுங்க, அவ்வளோ சீப்பாக போயிட்டு வந்தோம் சேலம் டு ஹைதராபாத்து. இப்படி டபுள் ஃப்ளைட்டு, அதாவது கனெக்டிங் மாதிரி போகிற மாதிரி இருந்துச்சுன்னா அதிகபட்சம் 2500 தாங்க வருங்க. 2 ஃப்ளைட் மாதிரி போகிறது. நம்மளோட ஃப்ளைட் வீடியோ பார்த்தீங்கனாலே தெரியும், எல்லாமே சிங்கிள் ஃப்ளைட்டு 1000 ரூபாய்க்குள்ளெல்லாம் போயிருக்கிறோம். 800 ரூபாய்க்கு போயிருக்கிறோம், 550 ரூபாய்க்குலாம் போயிருக்கிறோம். மணி 12:50ங்க. நம்ம ஃப்ளைட் இன்னும் வரல. சொல்ல வருதுங்க, நம்ம ஃப்ளைட் வந்துருச்சுங்க. அந்த ஃப்ளைட் வர இவங்க பெட்ரோல் போடுறதுக்கு வண்டி வந்துருச்சு. வருங்க,
போர்டிங் ஆரம்பிச்சிட்டாங்க. கரெக்டாக 12:55க்கு போர்டிங் ஆரம்பிக்கிறாங்க. கூட்டமே இல்லைங்க, மொத்தமாக ஒரு 30 பேர் தான் இருக்கிறாங்க. நான் தான் கடைசி. போகலாங்களா? நம்ம எப்பயுமே ஃப்ரெண்டு தாங்க. हम आशा करते हैं कि आपकी यात्रा सुखद रहे। இந்த ஃப்ளைட்டில் வந்திருப்பாங்க இல்லையா, அவங்கள இறக்கிட்டு அந்த பஸ்ஸு இப்போ தான் கிளம்புது. அதுக்குள்ளே நம்ம பஸ்ஸை உள்ளே வந்துடுச்சு. நம்ம பஸ் கிளம்பிடுச்சிங்க. மொத்தமாக 30 பேர் தான் இருக்காங்க. எந்த சீட்டில் நம்ம உட்காரலாம் போல இருக்கு. நம்ம ஏறலாங்க. தேங்க்யூ. ஓகே, பாய் பாய் கடப்பா. நமக்கு ஃப்ரெண்டில் கொடுத்துருக்காங்க. எந்த ஒரு ஆட்சியும் பட் விண்டோ சீட்டு தாங்க. சீட்லாம் ஃப்ரீங்க. ஸோ அதனால தான் பேலன்ஸ் பண்ணி சீட்டு கொடுத்துருக்காங்க. நமக்கு எப்போயுமே இங்கே தான் வரும். இந்த 18F இதுக்கு மேலே தான் வரும். சரிங்களா? கூட்டம் இல்லை. சீட்டு கிட்டத்தட்ட 50 சீட்டு பக்கம் ஃப்ரீ. அதனால் சீட் பேலன்ஸ் பண்ணி உட்கார வச்சுக்கிறாங்க. பின்னாடி உட்காந்துட்டாங்களே, அவ்வளோதான் மொத்த பேசஞ்சராமே. அதுக்கப்புறம் இது எல்லாமே ஃப்ரீங்க. இங்கேயும் இந்த பக்கமும் சரி, இந்த பக்கமும் சரி, கிட்டத்தட்ட 50 சீட்டு பக்கம் ஃப்ரீங்க. எப்படி தான் கட்டுப்படி ஆகுதோ. இன்னொரு விஷயம், முதல்ல இண்டிகோவில் ஃப்ரெண்டில் உட்காந்துருக்கும். ஒன்று 13க்கு டேக்ஸி வேல மூவ் பண்ணி போயிட்டுருக்காங்க. கிளாரிட்டியாகவே தெரியல இந்த விண்டோ. எப்போ நிறுத்த கூட இல்லைங்க, அப்படியே சுற்றினா அப்படியே ஸ்பீடு ஏற்றிட்டாங்க. 1:17க்கு கிளம்பிட்டாங்க. அப்பா மேலே எலும்பியாச்சுங்க. 1:18க்கு. இதாங்க ஏர்போர்ட்டு. இவ்வளோதான். அப்படியே ஏர்போர்ட்டை சுற்றி வந்துட்டாங்க. இந்த ரோடு தெரியுது பாருங்க, இங்கே தான் இறங்கி நடந்து போகணும். நம்ம எர்ரங்குண்டலா போகிற ரோடுங்க இது. இங்கே பாருங்க, பெரிய ரிவருங்க. அனவண்டா பாம்பு மாதிரி வளைஞ்சி போகுது பாருங்க. தெரியுதுங்களா எவ்வளோ பெரிய ரிவர்னு பாருங்க. தண்ணியும் செமையாக போயிட்டுருக்குங்க. நம்ம சேலம் போனோம் இல்லைங்களா, சேலத்துலேருந்து ஹைதராபாத். அப்போ போகிறப்போ காவிரி ஆறை பார்த்தேன். அவருக்கு செமையாக தெரிஞ்சு. அதே மாதிரி நம்ம கொச்சியிலேருந்து திருச்சி போனோம் இல்லையா, அப்போது நம்ம கல்லணை கரிகால சோழம் கட்டிய கல்லணை செமையாக இருந்துச்சுங்க. மேலேருந்து கல்லணையை பார்க்குறப்போ நாம் போகிற விஜயவாடா ஏர்போர்ட்டு வந்துங்க, விஜயவாடா சிட்டியிலேருந்து 25 கிலோமீட்டர் அவுட்டரில் இருக்குங்க. ஆனால் ஏர்போர்ட்டுக்கும் ஹைவேக்கும் ஒரு 3 கிலோமீட்டர் தான் தூரம்னு நினைக்கிறேங்க. இந்த விஜயவாடா ஏர்போர்ட்டுங்க
சென்னை கொல்கத்தா ஹைவே ரோட்டில் வந்து அமைஞ்சிருக்குங்க. பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் இருக்கா இல்லையான்னு தெரில, எல்லாமே அங்கே போய் பார்த்துக்கலாம். இந்த எமர்ஜென்சி டோரை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு காமிச்சிருக்காங்க பாருங்க. இந்த எமர்ஜென்சி டோரு வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 12 கிலோங்க. மணி கரெக்டாக 1:53ங்க. இங்கே பாருங்க எவ்வளோ பெரிய ஆறுன்னு. இங்கேருந்து பார்க்குறப்ப இவ்வளோ அகலமாக இருக்கு. கீழேருந்து பார்த்தா என்ன ஆறுங்கன்னு தெரில. ஒருவேளை கிருஷ்ணாவா? எவ்வளோ ஆறு இங்கே. சென்டரில் ஒரு தீ மாதிரி ஒரு ஊர் இருக்கு பாருங்க. அந்த பக்கமும் ஆறு, இந்த பக்கமும் ஆறு, சென்டரில் நிலம். அங்கே பாருங்க, அதுக்குள்ளேயும் ஒரு ஊர் இருக்குங்க. அதுக்கு பஸ்ஸு போக்குவரத்துலாம் எப்படின்னு தெரில. நல்ல நதிநீர் இணைப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது இங்கே நல்லாவே பண்ணி வச்சுருக்குறாங்க. இங்கே பாருங்க, வாய்க்காவா கட்டி தண்ணி எங்கெங்கேயே பாஸ் பண்ணி விட்டுருக்காங்க பாருங்க. நான் அதெல்லாம் ரோடுன்னு நினச்சேன். ஃபுல்லாக தண்ணியை வந்து பிரித்து விட்டுருக்குறாங்க. கரெக்டாக நாம் பறக்க ஆரம்பித்து 40 நிமிஷம் ஆச்சுங்க. 1:17க்கு மேலே ஏறணுமா? இப்போ மணி 1:57ங்க. நம்ம பக்கத்தில் வந்துட்டோன்னு நினைக்கிறேங்க. இங்கே பாருங்க, ஃபுல்லாக விவசாயம் தாங்க. தெரியுதுங்களா? ஃபுல்லாக விவசாய நிலம் தான், வறந்து விரிஞ்சு இருக்குங்க. ஃபுல்லாக இப்போ தான் எல்லாமே நாற்று நடுறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ஃபுல்லாக விவசாய நிலம் தான், எல்லாம் நெல் தான். சென்டர்லேயே ஒரு ஆறு வேற போகுது, தெரியுதுங்களா? செம்மையாக இருக்கு பாருங்க இந்த ஏரியல் வியூ. அப்படியே ரைட்டில் சாய்க்கிறாங்க, ஃப்ளைட்டை கீழே இறக்குறாங்க. இந்த ஒரு ஹைவே ஒன்று பாஸ் ஆகுது. அதாவது விவசாய நிலமும் இருக்குதுங்க. பக்கத்துலேயே இறால் பண்ணேன்னு நினைக்கிறேன். யாராவது இந்த ஏரியாக்காரங்க இருந்தாங்கன்னா என்னன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஆறு போச்சுன்னா ஒரு போகம் இல்லை, 3 போகம் கூட எடுக்கலாம். கரெக்டாக 2:05க்கு அப்படியே கீழே இறங்குறோங்க. வந்துருச்சு. அப்பா, கிட்டத்தட்ட 50 நிமிஷம் மேலே பறந்துருக்குங்க. அதுபோக அங்கே டேக்ஸி வேலை 2 நிமிஷம். இப்போ இங்கே எவ்வளோ நேரம்னு பார்க்கலாம். பறந்தது மட்டும் 50 நிமிஷம். நம்மளை முதல்ல ஒரு ஜெட்டு விமானம் வரவேற்குதுங்க. கரெக்டாக 2:07க்கு வண்டி நிறுத்திட்டாங்க, இன்ஜின் ஆஃப் பண்ணிட்டாங்க. அங்கே பாருங்க. பாருங்க எவ்வளோ எம்டின்னு. நம்ம கொச்சி டு சேலம் வந்தோம் இல்லையா, அலைன் சேரில் கூட கொஞ்சம் கூட்டம் இருந்துச்சுங்க. அதில் பாதி கூட இதில் இல்லை. வெல்கம் டு விஜயவாடா இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டு.
வரேங்க. அதாவது சின்ன ஏர்போர்ட் தாங்க, இப்போ ரெடி பண்ணிட்டுருக்காங்க பெருசாக ஆக்கிறதுக்கு. சரிங்க, நம்ம இப்போ வெளியே போயிட்டு எப்படி பஸ் ஸ்டாண்டு போகிறோம் அப்படிங்கிறத போய் பார்க்கலாம். இங்கேருந்து ஷட்டில் பஸ் இருக்க வாய்ப்பு இல்லை. இங்கேருந்து நம்ம பக்கத்தில் தான் ஹைவேஸ் போகுது. ஹைவேஸ் மீன்ஸு என்ன சொல்கிறது, நம்ம சென்னையிலேருந்து கொல்கத்தா போகிற ஹைவேஸ் முன்னாடி தான் போகுதுங்க. இங்கேருந்து அங்கே போகிறதுக்கு எவ்வளோ தூரம்னு பார்க்கலாம். பக்கமாக தான் நடந்து போகலாம், இல்லைன்னா வேறு ஆப்ஷன் இருக்கான்னு பார்க்கலாம். முதல்ல வெளியில் போகலாம். எக்ஸிட் ஆயாச்சுங்க. வாவ், இதுதான் என்ட்ரன்ஸுங்க. சரிங்க, நம்ம இங்கேருந்து கிளம்பலாங்களா? அப்படியே வெளியில் போகலாங்க. நம்ம இதில் போய் ரைட்டில் திரும்பினா கொஞ்சம் தூரம் நடக்கணுங்க. நடந்தால் பைபாஸ் வந்துடுங்க. அங்கேருந்து பஸ்ஸை பிடிச்சி சிட்டிக்குள்ளே போகலாங்க. பாய் பாய் விஜயவாடா ஏர்போர்ட். இங்கே பாருங்க, செமையாக இருக்கு பாருங்க. இங்கே பாருங்க, இங்கேயும் சோலார் தாங்க, ஃபுல்லாக சோலார் பேனலுங்க. ஏர்போர்ட்டுக்கும் இந்த மெயின் ரோடுக்கும் ரொம்ப தூரம்னு நினச்சேன், பக்கம்தாங்க. இந்த தெரியுது பாருங்க ஹைவேஸ். கரெக்டாக ஏர்போர்ட் டு இந்த நேஷ்னல் ஹைவே 1.5 கிலோமீட்டர். லெஃப்டில் போனீங்கன்னா விஜயவாடா, ரைட்டில் போனோம்னா ஏலூர். ஸோ இங்கேயே வரும்போல இருக்குங்க அப்படின்றத வந்துருச்சு பாருங்க. இந்த ஆள் நிற்கிறாங்க. யாரா அந்த பஸ் நிற்காமல் போயிட்டான். வேற எங்கேயே போகுதுன்னு நினைக்கிறேன், சிட்டிக்குள்ளே போகலான்னு நினைக்கிறேன். 241 பஸ் நம்பரு. எங்கே போகுதுன்னு தெரில, விசாரிக்கலாம். அந்த பஸ்ஸு வேறு எங்கேயே போகுதுங்க, பஸ் ஸ்டாண்டு போகல. பஸ் நம்பர் 116ங்க. ரயில்வே ஸ்டேஷன் ப்ளஸ் பஸ் ஸ்டாண்டு போகுதுங்க. இந்த பஸ் தாங்க. ரோட் சைடு பாருங்கள், எவ்வளோ உயரம் மரம் வளர்த்து வச்சுருக்கான்னு பாருங்கள். செமையாக இருக்கு பாருங்கள். இந்த ஏர்போர்ட்டு ஸ்டாப்பில் இருந்து பஸ் ஸ்டாண்டுக்கு 35 ரூபாங்க டிக்கெட் பேர். ரயில்வே ஸ்டேஷனும் சேம் தான், பக்கம் தான். நம்ம பஸ் ஸ்டாண்டில் இந்த விளையாட முடிக்கலாம். நாம் பஸ் ஸ்டாண்டு போய் இந்த விளையாட முடிக்கலாம். செம்ம டிராஃபிக்காக இருக்குங்க. பின்னாடி வேறு ஆம்புலன்ஸ் வருது. ஆம்புலன்ஸ் வந்து நிற்குதுங்க. யாருமே சட்டை பண்ணவே இல்லைங்க, கண்டுக்கவே இல்லை. அவர் ஏதாவது நகருதான்னு பாருங்க, எல்லாமே அப்படி அப்படி நிற்கிறாங்க. ஆம்புலன்ஸு சிக்னலில் நிற்கிறத நான் இங்கே தாங்க பார்க்குறேன்.
இதுதாங்க விஜயவாடா ரயில்வே ஸ்டேஷன். நமக்கு நைட் இங்கேருந்தாங்க ட்ரெயின் கோயம்புத்தூருக்கு. செம்மையாக இருக்குது ஸ்டேஷனு. லைனாக வரணும். இப்படி குறுக்கு மறுக்க வந்தால் எப்படி போகிறது? வர்றதும் ஒரே ரூட்டு, போகிறதும் ஒரே ரூட்டு. கிட்டத்தட்ட இந்த ரிவரில் இதெல்லாம் பார்க்குறப்போ ஹைதராபாத் இதுவும் ஒரே மாதிரி தான் இருக்குங்க. லட்சுமணா ரயில்வே ஸ்டேஷன் பார்த்தோம்னா அதுவும் இந்த இப்போ பார்த்தோம் விஜயவாடா ரயில்வே ஸ்டேஷனும் ஒரே மாதிரி தான் இருக்குது. இப்போ இந்த இடத்த பார்க்குறப்போ நீங்கள் ஹைதராபாத் வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். இதாங்க டவுன் பஸ் ஸ்டாண்டு விஜயவாடா. லோக்கலில் ஓட்டுறீங்களா, லோக்கல் சிட்டிக்குள்ளே அங்கே போகிற பஸ் ஸ்டாண்டுங்க. வெல்கம் டு விஜயவாடா. இங்கே பாருங்க, பழைய காலத்து பஸ்ஸுங்க. 1932 வருஷம் ஓடின பஸ்ஸுங்க இது. எப்படி இங்கே பாருங்க, திருப்பதியில் ப்ரீ பஸ் ஓடும் இல்லைங்களா, அதே மாதிரியே இருக்குது பாருங்க. சரிங்க, வாங்க மெயின் பஸ் ஸ்டாண்ட் போய் நம்ம இந்த விழாக்க முடிக்கலாம். மெட்ரோ எக்ஸ்பிரஸ் ஏங்க, திருப்பதியில் ஓடும் இல்லைங்களா, அதே பஸ் தாங்க. ஒருவேளை எங்கேயும் ஃப்ரீயாக ஓடுதோ. இந்த அங்கே அந்த பக்கம் நிற்குது, இந்த பக்கம் நிற்குது. ஃப்ரீயாக என்னன்னு தெரில. அதே ஏதாவது இங்கிலீஷ்லேயாவது எழுதி போடணும், தெலுங்குலேயே எழுதி போட்டால் யாருக்கு என்னென்னு தெரியும். 10 ரூபா பஸ் டிக்கெட், 10 ரூபாங்க உள்ளே ஓட்டியிருக்கிறாங்க. ஆனால் எங்கே ஓடுன்னு தெரில, ஏதோ கோயிலுக்கு போகுதுன்னு நினைக்கிறேன். பழைய காலத்து பஸ் இங்கே இன்னும் ஓடுது பாருங்க. டாட்டா பக்கம் டவுன் பஸ் ஸ்டாண்டு. இந்த பக்கம் தாங்க வெளியூர் வெளி மாநிலம் போகிற பஸ் ஸ்டாண்டு. பண்டிட் நேரு பஸ் ஸ்டேஷன் விஜயவாடா. பாருங்க, இந்த லைன் ஃபுல்லாக தெலுங்கானா பஸ்ஸாக நிற்கிது பாருங்க. அதுக்கு முன்னாடி மேலே பாருங்க, பறவை எவ்வளோ சூப்பராக பறந்து வந்து பாருங்க. இந்த பக்கம் ஃபுல்லாக தெலுங்கானா பஸ் தாங்க லைனாக நிற்கிது பாருங்க. இதாங்க ஃபஸ்ட்டு இப்போ TGSRTC தெலுங்கானா ஸ்டேட் ரோட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன். இந்த லைன் ஃபுல்லாக அந்த பஸ் தாங்க. பிளாட்ஃபார்மும் நீண்டிக்கிட்டே போகுது. இந்த பக்கம் 36 வரைக்கும் இருக்குது, 36 + 37 வரைக்கும் இருக்குது. பெரிய பஸ் ஸ்டாண்டுங்க. ஃபுல்லாக சுற்ற முடியாது, நம்ம ஷார்ட்டாக முடிச்சுக்கலாம். அப்படியே இதுக்கு பேக் சைடு தாங்க ரயில்வே ட்ராக் போகுதுங்க, தெரியுதுங்களா? இந்த பஸ்ஸு ஹைதராபாத் போகிறதுங்க, தெலுங்கானா பஸ் இது. அப்படியே நீண்டுக்கிட்டே போகுதுங்க. சரிங்க, இது கடைசி வரைக்கும் போகுதுங்க. சரிங்க, இத்துடன் நம்ம பயணத்தை முடிச்சுக்கலாம். நம்மளோட பயணம் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே சேர்ந்து பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு தெரிய வரும். இது போன்ற மற்றும் ஒரு நல்லதொரு பயணத்தில் சந்திக்கும் வரை தாங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் செல்வம். நன்றி, வணக்கம்.